அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய முதல் பார்ட் வந்து ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பின்பக்கமும் கையும் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம கிராஸ் கட்டிங் கட் பண்ணும்போது பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி கிராஸில் தான் நம்ம வந்து போட்டு கட் பண்ணுவோம். உங்களுக்கு கிராஸ் வந்து லைட்டாக இருந்தால் போதும்னா இந்த மாதிரி ஒட்டி வந்து வச்சுக்கலாம். இல்லை ஃபுல் கிராஸ் வேணும்னா அந்த மாதிரி நல்ல கிராஸில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக பேக் போர்ஷன் அப்படியே போட்டுட்டு நம்ம சுற்றிலும் வந்து மார்க் பண்ணிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் போர்ஷனுடைய முதுகு பகுதி, ஆம்ஹோல் சைடு, கழுத்து பகுதி எல்லாமே நம்ம வந்து பேக் போர்ஷன் எந்த அளவு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும், அதாவது மார்பு சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நாச்சு வந்து நம்ம பேக் நாச்சு எங்கே போட்டிருக்கோமோ அதே இடத்துல மார்பு சுற்றளவு இருக்கிற இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதுகு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வரைக்கும் நம்ம அந்த லைனை வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு இப்போ பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம நார்மலாக 2 இன்ச் வந்து உயரமாக வைப்போம். இப்போ பேக் வந்து 8 இன்ச் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம 6 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரண்ட்டோட நெக்காக வந்து வைக்கலாம். மேலேருந்து வைக்கும்போது 6.25 இன்ச்சு, கீழேருந்து முதுகு பக்கத்துலேருந்து மார்க் பண்ணும்போது பேக் நெக்லேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிங்கன்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம பேக் போர்ஷனை எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த நெக்கு வந்து நம்ம யூ ஷேப்பில் வேணும்னா யூ ஷேப்பில், இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி. எனக்கு நல்லா அகலமாக வேணும்னா நம்ம லைட்டாக உள்ளே தள்ளி கட் பண்ணலாம். இல்லை எனக்கு மேலே மேவி வரணும் அப்படின்னா கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி உள்ளே தள்ளி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆம்ஹோல் நாச்சு வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, பேக் வந்து எந்த இடத்துல நம்ம நாச்சு போட்டிருந்தோமோ, எந்த இடத்துல சிசர் நாச்சு போட்டிருந்தோமோ அதே இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக்கை விட ஃப்ரண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4+1 5, அதே மாதிரி சைடில் 5+1 6. அது மாதிரி இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு பேக்கோட ரெடி அளவு 13 இருந்தது இல்லைங்களா, அதே 13 அப்படிங்கிறத நம்ம இதுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே இது ஸ்ட்ரைட் கட்டிங்காக இருக்குது அப்படின்னா இன்னொரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால அந்த 13 இன்ச் அப்படிங்கிறத நான் அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 13 இன்ச் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம மார்க் பண்ண இந்த 3ஐயும் சேர்த்து நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து வந்து 6 இன்ச்சு, தையல் கூட சேர்த்து 6.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து 4 இன்ச்சு ரெடி அளவு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4+1 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து 5+1 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து நம்ம 13 இன்ச்சு அப்படிங்கிறத அப்படியே வந்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த டாட்டோடைய மெயின் டாட்டோட எண்டு வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து நம்ம ஒரு 3.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3.25 இன்ச்சுக்கிட்ட தான் நமக்கு அந்த கீழேருந்து வரையக்கூடிய அந்த வளைவும் வந்து நமக்கு வரணும். அப்போ தான் வந்து சேஃப் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 3.25 அப்படிங்கிறத வச்சுட்டோம். இந்த 3.25 எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 34 இன்ச் சைஸு. இப்போ இந்த 34 அப்படிங்கிறத நீங்கள் 10 டிவைட் பண்ணும்போது நமக்கு 3.4 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து சரியான அளவு. இது கூட நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் பீஸ் வைப்போம் இல்லைங்களா, ஹூக் பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு வேணும். அப்போ இந்த 3.4 அப்படிங்கிறது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 3.65 அந்த மாதிரி வரும். அதை நம்ம வந்து 3.75 வந்து எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே நம்ம 3.25 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம டாட்டுக்குரிய அளவுகளை எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் அதை நீங்கள் 10 டிவைட் பண்ணி அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இந்த மெயின் டாட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்த நம்ம வந்து நாச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வந்து நம்ம அந்த 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் பாருங்கள், அந்த அளவில் அப்படியே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரி மடிஞ்சு வந்து வரும். இப்போ நம்ம இதுக்கு வந்து டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மடிப்பு பகுதியிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ கீழே அந்த கிராஸ்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணோன்னா அதே அளவுலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவும் நமக்கு 1.5 இன்ச் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவும் வந்து சரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இடத்துல ஒரு சிசர் நாச் வந்து போட்டுக்கலாம். அப்போது நமக்கு மடித்து போட்டிருக்கிறப்ப இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 வரும். அப்போ மொத்தமாக நமக்கு 3 இன்ச் அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த 2 நாச்சுக்கும் இடைப்பட்ட அளவு வந்து நமக்கு 3 இன்ச்சு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 3 இன்ச்சு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ இதில் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த டாட்டுடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு வந்து வைக்கிறேன். நல்லா ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா இன்னும் ஒரு 1/4 இன்ச்சிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் அதிகப்படுத்தலாம். நார்மலான அளவு இது 34 சைஸ் அப்படிங்கிறப்ப இந்த 3ங்கிறது சரியாக வந்து இருக்கும். இதில் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு 1/2 இன்ச்சுங்கிறது போயிடும். அப்போ இதோட உயரம் ரெடி அளவு வந்து 2.5 இன்ச்சு தான் வந்து இருக்கும். பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மடிப்பு பாகத்தில் மடித்து வச்சுட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணோமோ கீழே நம்ம சிசர் நாச் போட்டிருக்கிற வரைக்கும் அப்படியே வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்லேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கேப் வந்து விட்டுட்டு நான் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். ஃபுல்லாக அப்படியே 2ஆக மடிக்காமல் கழுத்து பகுதியில் நம்ம கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக நமக்கு 1/4 இன்ச் வேணும் இல்லைங்களா, அந்த 1/4 இன்ச்சை விட்டுட்டு இந்த மாதிரி சென்டராக வந்து மடிங்க. மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு நாச் வந்து நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த மடிப்பு பகுதி அப்படியே இருக்கட்டும். இந்த மெயின் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ அதிலேருந்து கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு இந்த மடிப்பு பகுதியில் எந்த இடத்துல வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு எந்த இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோமோ அது வரைக்கும் நமக்கு அளவு வந்து இருக்கும். இப்போ சைடு நாச் போட்டோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழேயும் மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டையும் நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கீழேருந்து பிடிக்கக்கூடிய மெயின் டாட்டும் ஃப்ரண்ட் பகுதியிலேருந்து பிடிக்கக்கூடிய டாட்டும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இதில் சென்டரில் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 டாட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்து 3வது டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 3வது டாட் வந்து எங்கேருந்து எங்கே பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாட்டுடைய எண்டில் இருந்து அப்படியே ஆம் ஹோல் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ மெயின் டாட்டுடைய எண்டில் இருந்து சைடில் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து மடித்து பிடிக்கணும். அதே மாதிரி ஆம் ஹோல் சைட்லேயும் அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வர மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அங்கே ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த மெயின் டாட்டுடைய எண்டில் இருந்து 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிங்கன்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம மடித்து விட்டோம் பாருங்கள், அந்த மடிப்பு வந்து தெரியும். அந்த இடத்துல மெயின் டாட்டோடைய எண்டில் இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே உள்ள அளவுக்கு நம்ம வந்து டாட் வந்து பிடிக்கணும். இப்போ இதையுமே நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 டாட்டுமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ஓகே. இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம். இப்போ பட்டியோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பேக் வந்து 8 8 16, ஃப்ரண்ட் வந்து 7 7 14, மொத்தம் நமக்கு இடுப்புடைய சுற்றளவு 30 இன்ச்சுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ பட்டியோட அளவு 7 இன்ச்சு அப்படிங்கிறப்போ அது கூட 2 இன்ச்சு சேர்த்து நமக்கு 9 இன்ச்சு அகலம் வந்து நமக்கு வேணும். அதே மாதிரி உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3, சைடில் வந்து 2.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் 3க்கு கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அகலம் வந்து 9 இன்ச்சு அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அகலம் 9 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நம்மளுடைய சைடு பட்டியோட உயரம் 2.5 +
3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வளைவு வந்து எந்த இடத்துல வரணும்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட அளவு வந்து பார்த்துக்கோங்க. அதில் வந்து இப்போ 2.25 இன்ச் இருக்குது. அதே 2.25 இன்ச் அப்படிங்கிறத இங்கே வளைவு வரைகிறதுக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு 3+1 4 அப்படிங்கிறப்போ இந்த வளைவு வந்து நம்ம அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 2.5 + 1 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டியும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதையும் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். திரும்பவும் சொல்கிறேன், அந்த பட்டியோட வளைவு வந்து எந்த இடத்துல வரணும்னா நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த டாட்டுடைய மெயின் டாட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம பட்டியோட அந்த வளைவையும் நம்ம கட் பண்ணோன்னா சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. மீதம் இருக்க கிளாத்தில் இன்னும் 2 பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மீட்டர் லைனிங் கிளாத் அப்படிங்கிறதுனால நமக்கு கிளாத் வந்து இருக்குது. நம்ம இதிலேயே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு பீஸில் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டு இந்த இதில் நான் 2 4 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 பீஸ் இருக்குது. அப்போ மொத்தம் நமக்கு லைனிங்கில் மட்டும் 6 பீஸ் இருக்குது. ஒவ்வொரு சைடுக்கும் நம்ம 3 வச்சுக்கலாம். அப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு பட்டி வந்து கட் பண்ணால் போதுமானது. கீழே ஃபோல்டிங் சைடு இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங்கில் வந்து இந்த பேக் நெக்கு கட் பண்ண பகுதி வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பட்டன் பீஸுக்காக எடுத்துக்கலாம். அடுத்து நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு அகலம் வந்து வச்சிங்கன்னா சரியாக வந்து இருக்கும். எந்த அளவுக்கு கழுத்து பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தில் பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி 4மே வந்து கட் பண்ணிட்டோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பட்டன் பட்டிக்கும் கழுத்து பீஸுக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெயின் பீஸில் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் பீஸை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம கை வந்து ஒரு சைட்லேயும் பேக் போர்ஷன் வந்து ஒரு சைட்லேயும் நம்ம போடலாம். இப்போ பேக்கும் கையும் நம்ம ஒவ்வொரு சைடு வந்து போட்டோம். அடுத்து கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட்டு போர்ஷன் வந்து போட்டுட்டோம். அடுத்து பட்டியை வந்து பேக்குடைய சைடில் வந்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதுவே வந்து போதுமானது. இப்போ சைடில் நமக்கு இவ்வளோ கேப் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா, இப்போ அதை அப்படியே வந்து கீழே இறக்கி வந்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ளவுஸுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்குது. நமக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து நமக்கு 1 மீட்டர் தேவையில்லை. இப்போ நீங்கள் லைனிங் கிளாத்தில் வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை மெயின் கிளாத்தில் போட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதோட அளவு 1 மீட்டர் வந்து இருக்குது. இப்போ இந்த கை வரைக்கும் இருக்கிற பகுதி வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது மீதம் உள்ள 75 சென்டிமீட்டரில் நம்மளால் 34 சைஸுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து கை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது இல்லைங்களா, நார்மலாக 5 இன்ச் 5.5 இன்ச்சு வந்து நம்ம வைப்போம். இதில் 4 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நமக்கு 75 பாயிண்ட் போதும். இதே இது நார்மலாக 5 இன்ச் 5.5 இன்ச் வைக்கிறோன்னா நமக்கு ஒரு 80 பாயிண்ட் அளவு இருந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி மேலே போட்டிருக்கோமோ அதே போல் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்பயுமே லைனிங்கை விட மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு தான் கட் பண்ணுவோம். நம்ம லைனிங் கிளாத்து கூட வச்சு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற எல்லா பார்ட்டையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக் தனியாக, ஃப்ரண்ட்டு தனியாக, இதில் மேலே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே போலயே அப்படியே எடுத்து வச்சு அளவு மாறாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை, பட்டி, கழுத்து பீஸு, பட்டன் பீஸ் எல்லாமே ஒரு ப்ளவுஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.